யாருப்பா இந்த மோனிகா, மண்டைக்குள்ள மோனிகா மோனிகான்னு ஓடிக்கிட்டே இருக்கேன்ட்டு பல பேருடைய மண்டையிலும் இப்போ இந்த பேரும் இந்த பாடலும் தான் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அண்ட் அது மட்டும் இல்லாம யாருப்பா இந்த மோனிகா அப்படின்னு கேட்குற வகையில தான் பல பேரும் சர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில எனக்கும் மோனிகா சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோல பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. கோலி படம் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ரஜினி சாரோடைய பெர்ஃபார்மன்ஸையும் தாண்டி பல பேருடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி இங்க நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல சௌபின் ஷஹீர் இவரை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா மோனிகா பாடல்ல இவர் போட்ட அந்த குத்தாட்டம், இவருடைய இந்த வயசுல இப்படி ஒரு குத்தாட்டமா அப்படின்னு கேட்கிற வகையில தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரி பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. இந்த பாடல் வெற்றியடைய இவரும் ஒரு காரணம். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் மோனிகா அப்படின்ற ஒரு நேம் தான். ஸோ இதுல வந்திருக்க பூஜா எக்தி தான் ரியல் மோனிகா அப்படின்ற அளவுக்குலாம் பல பேரும் நம்ப வைக்கிற வகையில தான் இந்த பாடல்ல பூஜா எக்தியோடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்தது. அண்ட் நிறைய பேர் இந்த பாடலை பாடினவங்க பேர் மோனிகா அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. மோனிகா பெலுஜி அப்படின்ற ஒரு நாயகி கிட்டத்தட்ட 2000ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. இப்போ என்னதான் அவங்களுக்கு 61 வயசா இருந்தாலும் இந்த வயசுலயும் இப்படி ஒரு இளமையா அப்படின்னு கேட்கிற வகையில தான் அவங்களுடைய அழகும் அவங்களுடைய இந்த நளினம், நடை, உடை, ரகசியம் இது எல்லாமே இருக்கு. ஸோ இவங்க யாரு அப்படின்றத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். மோனிகா பெலுஜின்ட்டு அந்த பாட்டுல பேர் வந்திருக்கும். ஆனா இவங்களுடைய ரியல் நேம் மோனிகா அண்ணா மரியா பெலுஜி. ஸோ இவங்க அம்ரியா இத்தாலியில தான் பிறந்திருக்காங்க. செப்டம்பர் 30, 1964. இவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். அண்ட் இவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் கம்பெனி வச்சு ரன் பண்ணி இருந்திருக்காரு. இவங்களுடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்திருக்காங்க. அதே சமயம் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இவங்க அவங்களுடைய வீட்டுக்கு ஒரே ஒரு மகள். சின்ன வயசுல இருந்து அழகுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு மகளாக தான் இருந்திருக்காங்க. தன்னுடைய 16வது வயசுல தான் இவங்க மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் ஃபேஷன் டிசைனரிங் பண்ணும் போதே இவங்களுக்கு இந்த மாடலிங் ஃபீல்டுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதனால இவங்களே ஒரு பாயிண்ட்ல மாடலாகவும் மாறி இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா 2004ல உலகின் மிக அழகான பெண்களுடைய பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. 2009ல வேர்ல்டு ஆக்ட்ரஸ் அவார்டு கூட வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு உலகத்துல 7 அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இவங்களும் ஒன் ஆஃப் த அதிசயமாவே அப்ப பார்த்துருந்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்திருக்காங்க. அவங்களுடைய கண்களா இருக்கட்டும், முக ஜாடை அண்ட் அவங்களுடைய ஸ்மைலா இருக்கட்டும், அவங்க பார்க்கிற விதமா இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்தையும் இன்ச் பை இன்ச்சா ரசிகர்கள் அந்த அளவுக்கு ரசிச்சிருக்காங்க. இங்க எப்படி நம்மளுடைய நாட்டில் சில்க் ஸ்மிதா அப்படின்றவங்களை கொண்டாடிட்டு வராங்களோ, என்னதான் அவங்க இல்லைன்னா கூட இப்போ வரைக்கும் இவங்க அவங்கள மாதிரி இருக்காங்க, மறுபிரிவு எடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு சில நடிகைகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் அது அவங்களா ஆகவே முடியாதுன்ட்டு அவங்களுக்கே உரிய ரசிகர்கள் இப்போ வரைக்கும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு சில்க் ஸ்மிதா அவர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்த நீங்காத பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஒரு பக்கத்துல பார்க்கும்போது அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவங்க பண்ற படங்கள் விதமா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு மட்டும்தான் சில பேர் அவங்களுடைய அவங்க இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்களோட இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்களுடைய பேசுற விதமா இருக்கட்டும், இந்த அளவுக்கு குழந்தைத்தனமா இருப்பாங்களா, இந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்களா, நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய படங்களை எடுத்துக்கிட்டோம்னா சில படங்கள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், சில படங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும், சில படங்கள் காமெடியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டா தான் இருக்கும் இவங்களுடைய மூவிஸ்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் இத்தாலியில இருக்கிற எல்லா பெண்களுடைய மொத்த அழகியும் இவங்களுக்கே கொடுத்திருக்காரு கடவுள்ன்ட்டு அப்ப இருக்கிற மேகசின் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருமே எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு பல பேரும் இவங்களை போற்றிருக்காங்க. ஸோ இவங்க சோனியா காந்தி அவர்களுடைய பயோகிராஃபில நடிக்கிறதா இருந்திருக்கு. ஆனா ஒரு சில காரணங்களால அது நடிக்க முடியாம போயிருக்கு. ஸோ இவங்க நிறைய படங்கள்ல போட்ட ட்ரெஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் தான். அண்ட் இவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சூட் ஆகும்னே சொல்லலாம். குறிப்பா ஜேம்ஸ் பாண்ட் அவர்களோட மூவியான ஸ்பெக்ட்ரா, இந்த படத்துல ரெட் கலர்ல தான் இவங்க ட்ரெஸ் போட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்
ஃபேமஸ் ஆனாங்க. அதை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி தான் லோக்கியும் அனியும் முடிவு பண்ணி நம்ம ஏன் மோனிகா பெலூஜியே கொண்டு வந்து ஆட வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சில பாடல்களுக்கெல்லாம் இவங்க வந்து நினைச்சிருக்காங்களாம். ஆனா என்ன பண்றது, அவங்க எப்படி வருவாங்க, அவங்களுக்கும் இப்போ ஏஜ் ஆயிடுச்சு, நடிப்பாங்களா ஆடுவாங்களா, இது போல கேள்விகள்லாம் இவங்களுக்குள்ள இருக்கும் போது சரி நம்ம பூஜா ஹெக்டேவை அப்படியே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான், அதாவது மோனிகா பெலூஜிக்காகவே டெடிகேட் பண்ணி தான் இந்த ஒரு பாடலை ரெடி பண்ணியிருக்காரு லோக்கி அண்ட் அனி. ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்களாம் சின்ன வயசுல இருந்தே. இதை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன் டைம் இத்தாலியில IVF அதாவது ஸ்பெர்ம் வந்து டொனேட் பண்றதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதை இவங்க எதிர்த்து எப்படி இப்படிலாம் வந்து தடை விதிக்க முடியும், சில பேர் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களால எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும், அதுக்கு இதுதானே பயன்படுத்த முடியும், அதனால கண்டிப்பா இதை தடை விதிக்க கூடாது அப்படின்றதுக்காக இவங்க பிரெக்னண்டா இருக்கும் போதே நியூடா ஒரு போட்டோ ஷூட்டை நடத்தினதாக வேனிட்டி ஃபேர் அப்படின்ற ஒரு மேகசின்ல இவங்களுடைய போல்டான அந்த ஒரு ஆக்ஷனை பத்தி இவங்களை பத்தியும் ரொம்ப பெருமையா வந்து போட்டதாக ஒரு சில விஷயங்கள்லாம் அப்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னதான் இவங்க அப்ப நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இவங்களுடைய ஆரம்ப காலகட்ட படங்களுக்கும் அண்ட் இவங்க ஃபேமஸாக இருந்த ஒரு சில முக்கியமான படங்களை எடுத்துக்கிட்டோம்னா, மெலிங்கா அப்படின்ற படத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸே வந்திருக்காங்க. குறிப்பா இதுல ஒரு சீன்ல அங்க இருக்கிற எல்லா பெண்களும் சேர்ந்து இவங்களை அடிக்கிற மாதிரியான ஒரு சீனாம். ஆனா இவங்க மேல எந்த ஒரு அடியுமே படாம அங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணாங்களாம். அந்த சீன் எடுக்க ரொம்ப சிரமமா இருந்துச்சாம். எந்த ஒரு வலியும் தெரியாம தான் அந்த ஒரு சீனை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்ப இருந்தவங்க இவங்கள தங்கத்தட்டுல தாங்காத குறைதான் அப்படி வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது இல்லாம மிஷன் கிளியோபாட்ரா, ஜேம்ஸ் பாண்ட் அவர்களுடைய ஸ்பெக்ட்ரா, இது போல படங்கள்லாம் இவங்களுடைய பேரை நிலைச்சு நிக்க வச்சிருக்கு. அண்ட் இவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க இது வரைக்கும் 2 பேரை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கேலிடியோ கார்லஸ் பேசோ, இவரை தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. 1990 இருந்து 94 வரைக்கும் அவர் கூட வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கிட்டு வின்சென்ட் கேசல் அப்படின்றவரை திருமணம் பண்றாங்க 1999. 2013 அவரை டிவோர்ஸ் பண்றாங்க. என்னதான் இப்ப 60 வயது ஆனாலும் சமீபத்துல டிம் பிட்ரோன் அப்படின்றவர் கூட டேட்டிங்ல இருக்காங்கன்னு கூட சொல்லப்பட்டு வருது. இவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகளும் இருக்காங்க, தேவா அண்ட் லியோனி. ஸோ இப்போ இவங்களுடைய குழந்தைகளுக்காகவே வாழ்ந்துட்டு வராங்க. அவங்கள பாக்குறதுக்கு அப்படியே மோனிகா பெலூச்சிய மாதிரியே இருப்பாங்க, டிட்டோ. அண்ட் அவங்களோட ஜெராக்ஸ் காப்பின்னு கூட சொல்லலாம். அவங்க கூட வந்து ஒரு சில படங்கள்லாம் கூட பண்ணிட்டு வராங்க. அவங்களும் ரொம்ப ஃபேமஸான ஒரு நபரா தான் அங்க கருதப்பட்டு வராங்க. இருந்தாலும் மோனிகா அவர்கள் மாதிரி எந்த அளவுக்கு ஃபேமஸ் யாருமே கிடையாது. அதனாலதான் உலக அழகிலேயே அவங்க தான் சிறந்த அழகி அப்படின்ற பட்டம் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ உண்மையாலே இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஏன்னா நம்ம உலக அழகின்னு சொன்னாலே ஐஸ்வர்யா ராய்ன்னு சொல்லுவோம். அண்ட் 7 அதிசயங்கள் 8 அதிசயங்கள் சொன்னாலும் இந்த அளவுக்கு ஒரு நடிகை இருந்திருக்காங்க. அதோ இத்தாலியில இருக்கிற இன்டர்நேஷனல் ஆக்ட்ரஸை வந்து இங்க இருக்கிறவங்க இந்த அளவுக்கு ரசிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. அந்த வகையில எனக்கு இந்த பாட்டுக்கு முன்னாடியே மோனிகா பெலூச்சியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதிலும் குறிப்பா இவங்க நடிச்சதுல இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த படம் சொல்றீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.